அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 27 யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, இன்னைக்கு நீங்க எதிர சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ நிச்சயமாய் வேர் பற்றி பூத்து காய்த்து நீர் பலன் தரக்கூடிய நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாளா இருந்து என்ன பிரயோஜனம்? இனிமே இருந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன்? நான் இருக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? என்னோட இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த வறுமையிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது? அப்படின்லாம் சொல்லி பலவிதமான போராட்டங்கள்ல நீங்க காணப்பட்டு இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை அப்படி ஒரு கலக்கத்தில், கவலையில், கண்ணீரில் காணப்படுகிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சூனியங்களும் மாறும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் பூத்து காய்த்து பலன் தரக்கூடிய நாட்கள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போகாதீர்கள் பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மலரும். உங்கள் வாழ்க்கை பூத்து காய்த்து கனிதரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை, நான் இருந்து என்ன பிரயோஜனம்னு தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ வாழத்தான் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வாழத்தான் வேணும், நீங்க சாட்சியா இருப்பீங்க, நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை பார்ப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பூத்து காய்த்து கனிதரக்கூடிய பலம் தரக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போகிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். செல்வ செழிப்பாக, மகிழ்ச்சியாக, அநேகரை நீங்கள் மகிழ்ச்சியை ஊட்டுகிறவர்களாக, அநேகருக்கு நீங்கள் மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடையுங்கள். உங்கள் கவலைகளை மாற்றி போடுகிற கர்த்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கவலை மாறும். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பூத்து காய்த்து கனி கொடுத்து நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். யாக்கோபு, இஸ்ரவேலே, நீ பயப்படாதே என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்தலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க எந்த காரியத்துல சோர்ந்து போயிருந்தாலும் தகப்பனே, ஆண்டவரே, வியாதியோ, வறுமையோ, கடனோ, தரித்திரமோ, சூனியமோ, எந்த காரியங்கள் அவர்களை வாட்டி வதைத்து வேதனையில் தள்ளி இருந்தாலும் ஆண்டவரை அதெல்லாம் என் ஆண்டவர் நீர் வேரோட பிடுங்கி எரிந்து போடுவீராக ராஜா. அவர் வாழ்க்கையில தகப்பனே, யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னீங்களே ராஜா. தகப்பனே, நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், நித்திய மகிழ்ச்சியை நீர் கட்டளை இடுவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே கவலையை நீக்கி ஆண்டவரே மறுமலர்ச்சியை கொடுத்து தகப்பனே நீர் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீர் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பூத்து காய்த்து கனி கொடுத்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க தேவரீர் இவர்களுடைய வாழ்க்கையிலே மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்து நல்ல மகிழ்ச்சியை கொடுத்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் வாழ்க்கையை ருசி உள்ளதாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். God bless you.